ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாமா? அது ஒரு சூப்பர் இடத்துக்கு. ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம். அதுவும் இன்னைக்கு டிட்வா சைக்ளோன் வேறு. அந்த சைக்ளோனுக்கு நடுவில் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம் நண்பா நண்பீஸ், மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்பலாம் மழை இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மழைக்கு நடுவில் இன்றைக்கி ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம் நண்பா நம்பீஸ், இன்றைக்கி பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இன்றைக்கி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பர் ட்ரெயினில், பஸ் ட்ராவல் வ்ளாக் இல்லை இது. பார்த்து நீங்கள் பஸ்ஸுன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பஸ்ஸில் போகிறோம். ஆமாம் நண்பா நம்பீஸ், போகலாமா? லெட்ஸ் கோ. பச்சை பசேல் மழைக்கு நடுவில் நல்ல மரம். திடீர்னு நம்ம ஆட்டோ எடுத்தாச்சு. என்னடா பஸ்ஸில் தானே போயிருந்தேன், திடீர்னு ஆட்டோ எடுத்துட்டேன். ஆமாம் நண்பா நம்பீஸ், வருஷாக்கத்தோடு நம்ம இறக்கி விட்டுட்டாங்க பஸ்ஸு போகாதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஆட்டோ எடுத்துட்டோம். 50 ருபீஸ் தான் கேட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம எடுத்துட்டோம். ரொம்ப மழை பெய்யறதுனால நம்மளால் கொஞ்சம் விலாகும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் சிக்னல் வேறு போட்டாங்க. ஃபைனலி நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஒரு நீண்ட சிரமத்துக்கு அப்புறம். இதாங்க என்ட்ரன்ஸு, டிக்கெட் கவுண்டரு. இது நம்ம உள்ளே போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன், திருச்சிக்கு தாங்க நம்ம போகிறோம். இன்றைக்கி சென்னை எக்மோர்லேருந்து திருச்சிக்கு தான் நம்ம போகிறோம். ஒரு சூப்பர் ட்ரெயினில் நம்ம போகிறோம். அதுவும் நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம போகிறோம். போட்டான் ட்ரெயின் 5th பிளாட்ஃபார்மில் அலோகேட் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரெயின் போர்டில். உள்ளே போயிட்டோம். இது நம்ம மங்களூர் போகிற ட்ரெயின் நின்றுட்டுருக்கீங்க. அதுவும் திருச்சி போவோம். ஆனால் நம்ம அந்த ட்ரெயினில் போகல. நம்ம மங்களூர் எக்ஸ்பிரஸும் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், விளாக் பண்ணுவோம். இப்போ நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் போவோம். மங்களூர் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் நின்றுட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டின்னரும் முடித்தாச்சு. இங்கே தான் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்ட கையோடு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பிடிக்க போகிறோம். மழை வர பெய்யுது, நிறைய பேர் நனைஞ்சு தான் போகிறாங்க. பேட்ரி கார் வேறு நிறைய போயிட்டுருக்கீங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ், லேடிஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்க யாராவது இருந்ததுன்னா இந்த பேட்ரி காரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினாக இருந்தால் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ மறுபடியும் ரிட்டன் இங்கே ஒரு ஃபோட்டோ பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, சின்னதாக ஃபோட்டோ பிரிட்ஜ் இருக்குது. அது ஏற போகிறோம். ஏறிட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு போகிறோம் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் ஏற. ஏன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் தான் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி கிளம்பும்போது. யூஸ்வலாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் தான் இன்றைக்கி எப்போவுமே எடுப்பாங்க ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக 5ல் போட்டாங்க. நம்ம ட்ரெயின் வந்தாச்சுங்க, ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வருது. ஆனால் நம்ம ட்ரெயின் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை எக்மோர்லேருந்து திருச்சிக்கு ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் 2 ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணுதுங்க. ஒன்று பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட, இன்னொன்று டே ட்ரெயினில் ஓடுற சோழன் எக்ஸ்பிரஸ் கூட இது ரேக் ஷேர் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு சூடு மில்கில் நாம் இன்றைக்கி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை நம்ம ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. S1ல் நம்மளோட கோச் அலோகேட் ஆகிருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம், மழை நிற்கட்டும்னு பார்த்தா. எப்பவுமே யூஸ் பண்ண கப்ஸ் எல்லாமே டஸ்ட்பினில் போடுங்க, வழியில் எங்கேயும் போட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மெசேஜை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். S1 ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஏசி கோச்சஸ்லாம் தாண்டி. ஸோ அங்கே நடந்து போயிட்டுருக்கோம்.
நல்லவேளை நம்ம குடம் நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் வீட்டிலேருந்து. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். மழை விட்ட மாதிரி தெரில, ஓரளவு கொஞ்சம் மீடியமாக போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் நனைஞ்சு தான் போகிறாங்க. நம்மளும் மூச்சு வாங்குவாங்க நடந்து தான் இருக்கிறோம். ஒரு கையில் கொடை, இன்னொரு கையில் ஃபோனு, மொபைல் கேமரா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா நண்பீஸ். ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரீச் கிடைக்க கிடைக்க. வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள். ஏதாச்சும் நம்ம வீடியோவில் ஏதாச்சும் சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட உங்கள் ஒப்பீனியன் வைஸ் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ டீசல் இன்ஜின் தரிசனம் ஆஃப்டர் லாங் டேஸ். சென்னை எக்மோரில் டீசல் இன்ஜின் பார்க்குறோம் நம்ம. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பீஸ். டீசல் இன்ஜின்லாம் இவ்வளோ நாள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான், எலக்ட்ரிக் இன்ஜினில் தான் போயிட்டு இருந்தது. என்னதான் இருந்தாலும் டீசல் இன்ஜின் மாதிரி வராது நண்பீஸ். நீங்கள் டீசல் இன்ஜினில் போயிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபைனலி நம்ம கோச்சுக்கு நம்ம வந்தாச்சு நண்பீஸ். S1 ஏசிக்கு பக்கத்து கோச்சு, S1 நம்ம கோச்சு. இப்போ தான் வந்திருக்கு போல இருக்குது பிளாட்ஃபார்முக்கு சர்வீஸில் இருந்து. இது வந்து சேலம் போகிற சேலம் எக்ஸ்பிரஸ் நண்பீஸ். அன்ரிசர்வ் சினாரியோ ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம மெயின் ட்ரெயின்ஸ் மங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு, அதுக்கப்புறம் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லாம் கூட ஈவினிங் கிளம்புற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லாம் அப்பா பயங்கர கூட்டமாக இருக்கும். ட்ரெயின் கிளம்ப போகுது. நம்ம ட்ரெயின்லையும் நம்ம ஏறியாச்சு. நம்ம சீட்டுக்கும் நம்ம வந்தாச்சு. அப்பர் பர்த் தான் மேலே நமக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்குது நண்பீஸ் சென்னையில். நம்ம எப்படி நம்ம போக போகிறோம்னு தெரில திருச்சியில் வேறு மழை பெய்தானோ தெரியல. ஸோ நாகர்கோவில் வந்தே பாரத் வந்தாச்சு சென்னை எக்மூருக்கு. ஆனால் லேட்டாக தான் வருது நண்பீஸ். இப்போ ட்ரெயின் டைம் வந்து 11:20 ஆக போகுது. ஆக்சுவலாக 11 o'clock வர வேண்டியது 11:20க்கு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்தே பாரத் vlog நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒரு நாள் நம்ம அதை மறுபடியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க நண்பீஸ். சூப்பராக இருக்குது. அப்பர் பர்த்தில் நம்ம பேக்லாம் நம்ம வச்சாச்சு. ட்ரெயின் கிளம்புன்னு நம்ம போய் படுத்துருவோம். அட்லாஸ்ட் நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சு நண்பீஸ். 11:30 PM ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. பாய் பாய் சென்னை. 2 நாள் திரும்பி வந்துடுவோம் சென்னைக்கு. இருந்தாலும் ஒரு பாய் சொல்லுவோம். டாட்டா பாய் பாய். நல்ல ஸ்பீடு எடுக்குது நண்பீஸ் நம்ம ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. ஏன்னா 4:55 திருச்சிக்கு போயாகணும்ல, அதனால். இப்போ அடுத்து வந்து மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது. ட்ரெயின் எடுத்துட்டாங்க இப்போது.
மாம்பலம், தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம் வழியாக நம்ம திருச்சிக்கு நம்ம இன்னைக்கு போக போகிறோம். நல்ல மழை பெய்யுது நண்பன் பீஸ். இப்போ மழை இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் இதோ அங்கே ஒரு பிரிட்ஜ் போகுது பார்த்தீங்களா நண்பன் பீஸ், அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். அதில் தான் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் நண்பன் பீஸ் டெய்லி. சூப்பரில். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு நம்ம வருவோம். நல்ல ஸ்பீட் எடுத்துட்டாங்க. இதுதான் நண்பன் பீஸ் நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட சர்வீஸ் யார்டு. ஒரு ட்ரெயின் இல்லை நண்பன் பீஸ், சில ட்ரெயின்ஸ் டே ட்ரெயின், இந்த குருவாயூர், வந்தே பாரத்லாம் இங்கே எக்மோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ வந்து கொண்டு வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் எடுப்பாங்களே அதெல்லாம். ஒரு ட்ரெயினில் நண்பன் பீஸ் கோச்சஸ் தான் ஒரு 2 கோச்சஸ் இருக்குது. நீங்கள் காலையில் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் சேத்புட் டு எக்மோர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ரெயின்ஸ் இங்கே சர்வீஸில் இங்கே இருக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. சேத்பட் தாண்டியாச்சு நம்ம. நம்ம தூங்க போகலாமா நண்பன் பீஸ்? ஏன்னா தூக்கம் வருது எனக்கும். காலையில் நம்ம திருச்சியிலையும் நம்ம எழுந்திருக்கணும். சீக்கிரம் போயிடுவோம், 5 மணி நேரத்தில் போயிடுவோம். 5 மணி நேரமாச்சு தூக்கம் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் நண்பன் பீஸ். ஏன்னா ஸோ அதனால் நான் தூங்க போகிறேன். ஸோ நம்ம பெட்ஷீட்லாம் நம்ம எடுத்துன்னு வந்தாச்சு வீட்டில் இருந்தே. ஸோ அதை நம்ம போட்டு தூங்க போகிறோம். குட் நைட் நண்பன் பீஸ் எல்லாருக்கும். நம்ம காலையில் திருச்சியில் நம்ம பார்ப்போம். குட் நைட். ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங் நண்பன் பீஸ். திருச்சிக்கு வந்து இறங்க போகிறோம் நம்ம. எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் ஏஞ்சி நமக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க திருச்சியில் இறங்குறதுக்கு. திருச்சி வந்தாச்சு. 4:55 ஆகுது இப்போது டைமு. திருச்சியிலும் மழை பெய்யுது நண்பன் பீஸ். சென்னையிலும் தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா திருச்சியிலும் மழை பெய்யுது. தமிழ்நாடு ஃபுல்லாக டித்வா புயல் கோரத்தாண்டவம் ஆடுது. கூட்டூர் பிரிட்ஜ் மேலே ஏறி நம்ம போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸ் கிட்டே நம்ம போயிட்டு நம்ம என் கார்டு நம்ம கொடுப்போம். இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ் நண்பன் பீஸ். நம்ம தெரியாதனமாக இங்கே இந்த என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சைடு ஒரு பாத்து ஒன்று இருக்குது, அந்த சைடு நம்ம போகிறோம். இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ் நண்பன் பீஸ் இது. ஸோ இதுதான் நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனோட செகண்ட் என்ட்ரன்ஸ் இது. காலையிலே டீ கடைலாம் நல்லா ஜகஜோதியாக இருக்குது.
ஸோ ஹாய் நண்பா நண்பீஸ். ஸோ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம் நம்ம ஃபைனலாக.